ஆட்சியில் அமர்த்திய நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்களுக்கும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவிற்கு அம்மாவை அவரது மறைவிற்கு பிறகு இழிந்து பேசியவர்களை அம்மாவிற்கு நினைவு இல்லம் கட்டக்கூடாது, நினைவு சின்னம் கட்டக்கூடாது, நினைவு மண்டபம் அம்மா அவர்களுக்கு கட்டக்கூடாது, அவரது உருவப்படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்களுடனெல்லாம் கூட்டணி வைக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். அதுபோல அம்மா அவர்கள் கடந்த 2014 குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மீடியா நிர்வாகத்திலே சிறந்தவர் என்று கேட்கின்ற அளவிற்கு அன்றைக்கு அம்மா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். ஆனால் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துபவர்கள் மோடியை தங்களது டாடி என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த துரோக கூட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டவும், அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற காங்கிரஸ் கூட்டணியை, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது தர்மபுரியிலே போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களுக்கு நீங்கள் நமது பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தலில் பரிசு பெட்டிக்கும் கல்லா பெட்டிக்கும் தான் போட்டி. கல்லா பெட்டிகளின் பணப்பெட்டிகளை வெளியிலே கொண்டு வர பரிசு பெட்டி சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழகத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் ஏழை விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள் மற்றும் வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் இந்த மோடியின் அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல எந்த திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்களோ அவற்றை எல்லாம் இந்த அம்மாவின் பெயரை சொல்லி இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அவற்றை எல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள். பழனிசாமி போகின்ற இடங்களெல்லாம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். அம்மாவின் வழியிலே நடக்கின்ற ஆட்சியாம். அம்மாவின் வழியிலே நடக்கின்ற ஆட்சி என்றால் நீட் தேர்வை எதற்கு இங்கே அனுமதித்திருக்கிறார்கள்? அம்மா அவர்கள் இருந்தவரை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று போராடினார்கள். இன்றைக்கு மோடியோடு கைகோர்த்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் அக்கறை செலுத்தாமல் மடியிலே கனமுள்ள காரணத்தினால் மோடியிடம் மண்டியிட்டு கிடைக்கிறார்கள். மோடி அவர்களோடு சமரசம் செய்யாத காரணத்தினால்தான் இவ்வளவு ஆதரவு உடைய மாபெரும் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சின்னம் அளிக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திலே சென்றுதான் நாம் சின்னத்தை பெற்றிருக்கிறோம். நம்மை சுயேட்சைகள் என்கிறார்கள். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கின்ற அளவுக்கு சக்தி மிக்க இயக்கமாக இருக்கின்ற நமது கட்சிக்கு சுயேட்சை என்கிறார்கள். ஆர்கே நகரிலே தொண்டர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட இந்த சுயேட்சை தான் சரித்திர சாதனை அங்கே படைத்தோம். அதுபோல தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் இந்த சுயேட்சைகள் மாபெரும் சாதனை படைப்பார்கள். தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்கள். இது மத்தியிலே உள்ள ஆட்சி மாற்றத்திற்கு மாற்றமல்ல, 18 தொகுதிகளிலே இந்த எடப்பாடி கல்லாப்பேட்டி கம்பெனியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் மோடி அல்ல, அவங்க டாடி வந்தா கூட இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. அதனால்தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும்
ஆட்சி மாற்றத்தை உருவாக்கவும் நாம் விரும்புகின்ற பிரதமரை, தமிழ்நாட்டின் நலனிலே அக்கறை உள்ள பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் பரிசுப்பட்டு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற காங்கிரஸ் கூட்டணியையும், காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பொழுது 10 ஆண்டுகளிலே என்ன செய்தார்கள்? திமுக 99 2004 வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலும், அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் அமைச்சர்களாக இருந்தார்கள். தங்கள் சொந்த நலன்களை வளர்த்துக் கொண்டார்களே தவிர அவர்கள் தமிழ்நாட்டினரிலே அக்கறை செலுத்தாத காரணத்தினால்தான் 2011 ஆட்சி பொறுப்பை இழந்தவர்கள் இன்று வரை தமிழ்நாட்டு மக்களால் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படாமல் இருக்கிறார்கள். அதுபோல கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் 37 தொகுதிகளை அம்மா அவர்களுக்கு வெற்றி தந்தீர்கள். திமுகவிற்கு ஒரு தொகுதி கூட வெற்றி கிடைக்கவில்லை. அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் கூட அவர்கள் டெபாசிட் இழந்தார்கள். அதனால்தான் சொல்கிறேன், தமிழக மக்களாகிய நீங்கள் மாற்றத்தை, புதிய மாற்றத்தை, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழகம் தலைநிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். பரிசுப்பட்டு சின்னத்திலே தர்மபுரி தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களை வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக அவரை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.